Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் பையர்ஸ் ஏரியா அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் செல்லர்ஸ் ஏரியா அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு ரூல் இருக்குது, ஓகேங்களா? அந்த ரெண்டு ரூலில் ஃபஸ்ட் ரூல் என்னான்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். செகண்ட் ரூல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரூல் என்னான்ட்டு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்டேட்டு நெக்ஸ்ட் வீக்கில் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் சார்ட் ஒரு நல்ல சார்ட்டாக எப்படி சூஸ் பண்ணணும், அதாவது விக்கு நிறையா விக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு மொமெண்டமில் இருக்கும் போது ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது மொமெண்டம்னா ப்ரெஷரை சொல்கிறேன். ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ப்ரெஷரில் இருக்கும் போதும் நீங்கள் அந்த சார்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. எனி சார்ட், ஓடிசியும் சரி அண்ட் லைவ் சார்ட்டும் சரி, மேக்ஸிமம் ஓடிசியில் ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லைவ் சார்ட் மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ரன் ஆகும். ஆனால் ஓடிசி அப்படி கிடையாது. ஓடிசி 24/7 இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஓடிசியில் ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டோட பையர்ஸ் ஏரியானா என்ன, செல்லர்ஸ் ஏரியானா என்னான்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட்டை ஒரு நல்ல சார்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த சார்ட் நல்ல சார்ட் இல்லை, இது கொஞ்சம் வால்யூமான சார்ட்டு தான். இருந்துமே இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது ஒரு பையர்ஸ் ஏரியானா என்ன, செல்லர்ஸ் ஏரியானா அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 சார்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 2 சார்ட் எடுத்துகிட்டு அதில் ப்ரீவியஸாக ஒரு பையர்ஸ் ஏரியா, அதாவது ஒரு சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு ஹை பாயிண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லோ பாயிண்ட்டுமே ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா என்னான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா? ப்ரீவியஸாக இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடு வேலை தான் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் கீழே இறக்கியிருக்கான், ஓகேங்களா? இதில் நம்ம எனி லெவல், ஏதாவது ஒரு லெவலை வேணால் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரைகிற இது கரெக்டாக வரையணும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செல்லர்ஸ் ஏரியா, செல்லர் ஜோன் தெளிவாக மார்க் பண்ணிக்கணும் அண்ட் பையர் ஜோன் தெளிவாக மார்க் பண்ணிக்கணும். இந்த சார்ட்டில் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது, அகைன் ஒரு லோ பாயிண்ட், அதாவது 2 சப்போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, ஓகேங்களா? கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது, அகைன் கீழே வந்திருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ஈக்குவலான, அதாவது டபுள் டாப் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்கான், ஓகேங்களா? இப்படி தான் இந்த சார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் எந்த ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலிடான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஜோனை சொல்லுவேன். ஏன் இந்த ஜோனை வேலிடான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறேன்னு அர்த்தம்னா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மறுபடியும் இங்கே ஒரு ஹை பாயிண்ட் செட் பண்ணிட்டு இங்கே ஒரு லோ பாயிண்ட் செட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹை பாயிண்ட் செட் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஒரு லோ பாயிண்ட்டை, அதாவது இந்த ஒரு ஜோன்லேயும் ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் நல்ல இது பண்ணியிருக்கான். ஏன் இந்த ஒரு ஜோனை மட்டும் நான் ஒரு வேலிடான ஜோனாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரிஜெக்ஷன் எத்தனை வாட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரிஜெக்ஷன் இங்கே ஒன்று, இந்த இடத்துலையும் ஒன்று கொடுத்துருக்கான், இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கான், இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கான், அகைன் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கான், இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கான், மறுபடியும் இங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்கான், ஓகேங்களா? அதனால தான் இந்த ஜோனை ஒரு வேலையான ஒரு மல்டிபிள் ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு ஜோன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஜோனை தான் நம்ம வேலிடாக கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு வேலிடான ஜோன் தெரிஞ்சிருச்சு. இந்த ஜோன் தான் வேலிடான ஜோன், ஓகேங்களா? நான் மார்க் பண்ணதில் இந்த ஜோன் தான் வேலிடான ஜோன், அது உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, அதுவும் தெளிவாக சொல்கிறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான், அதாவது இந்த செல்லர்ஸோட இங்கேருந்து தான் அந்த ஜோனை லைன் ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் தான் வருது. இப்போ இங்கேருந்து தான் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ஓகேங்களா?
இப்போ இந்த ஜோனை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக சொன்னேன் அந்த ஸ்ட்ராங்கான லைன் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஜோனில் தான் ஜாயிண்ட் ஆகுது. அதனால தான் இந்த கேப் எடுத்துட்டேன். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக இருக்கிற இந்த செல்லர்ஸ் கேண்டில், அதாவது இந்த செல்லர்ஸோட க்ளோசிங் பாயிண்ட், அதாவது க்ளோசிங் பாயிண்ட் எப்படி கன்சிடர் பண்ணால் இந்த க்ளோஸ் வச்ச இந்த பாடி, அந்த க்ளோசிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர்ஸோட க்ளோசிங் பாயிண்ட்டை தான் வந்து பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் பை ஆயிருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டிலும் பை ஆயிருக்கு. ஓகேங்களா? செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற பையர்ஸோட க்ளோசிங் பாயிண்ட்டை தான் கன்சிடர் பண்ணோம். சேம் கண்டிஷன் தான். ஓகேங்களா? இதில் பையர்ஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த கேப், இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த கேப், அதாவது இது நார்மலாக ஒரு கேப் தான். இங்கே இந்த விக்கு டச் ஆனதுமே ரிஜெக்ட் ஆகி மேலே பை ஆயிருக்கு. ஓகேங்களா? பையர்ஸ் ஏரியாவில் இங்கே கன்சிடர் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த விக்கு டச் ஆனோட்டி ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹை பாயிண்ட்டாக இருக்கும் போது அது செல்லர்ஸ் ஏரியாவாக கன்சிடர் ஆகணும். ஒரு லோ பாயிண்ட்டாக இருக்கும் போது அது வந்து பையர்ஸ் ஏரியாவாக கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? இதை மறந்துடாதீங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் வந்து அந்த பையர்ஸோட ஏரியா, பையர்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பையர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பையர்ஸ் ஏரியானா எதுன்னு தெரிஞ்சு போச்சு, செல்லர்ஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் நடந்ததுனால தான் இந்த ஜோனை வந்து நம்ம பர்டிகுலராக மார்க் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ரூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? இந்த ரூல் நம்பர் 1க்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர்ஸ் வந்து நல்லா ஒரு பிரேக் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கணும். ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த க்ளோசிங் பாயிண்ட், இந்த ஏரியா எல்லாமே கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் பையர்ஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த செகண்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் மொமெண்டம் கொடுத்து போயிருக்கணும். பையர்ஸ் மொமெண்டம் அப்படின்னா 100% அந்த கேண்டிலில் பையர்ஸ் தான் இருக்கணும். பையர் கேண்டில்னா என்ன, செல்லர் கேண்டில்னா என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், வீக்கான கேண்டில்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு கேண்டிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்கேன். இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த செகண்ட் கேண்டில் வந்து 100% பையர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஏன் மார்க்கெட் இங்கே மேலே போகாமல் மூணாவது கேண்டில் வந்து செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஆன்சர் தான். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே இறக்கியிருக்கான் ப்ரீவியஸாக. அப்போ செல்லர்ஸ் இன்னுமே இந்த இடத்துல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ வந்து ஃபஸ்ட் 2 கேண்டில்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோன் வந்து பையர்ஸ் ஏரியாவாக இருந்ததுனால நல்லா ஒரு புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றனால தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பை ஆகிருக்கு. அந்த பையிங், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலில் வந்து பை ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 100% பையர்ஸ் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த இடத்துல ஏன் பையர்ஸ் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக பையர்ஸ் ஏரியாவாக அது கன்சிடர் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பையர்ஸ் 100% ப்ரெஷர் கொடுத்து கேண்டில் ஏற்றிருக்கான். அப்போ இன்னும் கொஞ்சம் பையர்ஸ் இருப்பால, அதனால தான் செகண்ட் கேண்டில்ஸ் வந்து புஷ் பண்ணி 100% பையர்ஸால் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த 2 கேண்டில் இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த மூணாவது கேண்டில் ஏன் இப்படி ரெட் கலரில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த செல்லர்ஸ் இன்னும் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ப்ரைஸை அவங்க டார்கெட்டுக்கு புஷ் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரெக்ஸ் கான்செப்ட் பிரகாரம் அவங்க டார்கெட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லர்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கேண்டில் தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ். ஓகேங்களா? இந்த தேர்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ஸ் வந்து பையர்ஸ் ப்ரெஷர்னால் வந்தது. ஃபஸ்ட் 2 கேண்டில்ஸ் எப்பயுமே வந்து பையர்ஸ் ப்ரெஷர்னால் ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா? இந்த கேண்டிலும் சரி இந்த கேண்டிலும் சரி பையர்ஸ் ப்ரெஷர்னால் ஃபார்ம் ஆனது. எதனால் பையர்ஸ் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ஜோன் வந்து பையர்ஸால் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த தேர்ட் கேண்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸாக வந்த செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை செட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செட் பண்ணுவான். ஓகேங்களா? இந்த ஃபோர்த் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோர்த் கேண்டில் வந்து கம்பல்சரி வந்து பையர்ஸ் கேண்டிலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபோர்த் கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த செல்லர்ஸ் உடச்சும் பாடி மேலே வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பேஜ்லேயும் ஒரு கால்வாசியும் பாடி வைக்கலாம். அது எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் இது உடச்சி வச்சுட்டா அதனால் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் செல் ஆகுது, இல்லை இதை உடச்சி வச்சுட்டா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பை ஆகலை அப்படின்ட்டு சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 2 கேண்டில்ஸ், அதாவது இந்த 5th கேண்டிலும் சரி 6th கேண்டிலும் சரி பையர்ஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து
நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த இடத்துல நெக்ஸ்ட் 1 மினிட்க்கு வந்து பை என்ட்ரி போட்டு இந்த 5th கேண்டிலை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு 4 கேண்டிலோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏரியா கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும். அந்த ஜோனை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து தெளிவாக கவனித்து ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் லாஸ் ஆனாலும் அமௌண்ட் நம்மளோட தான். மறுபடி ப்ரோக்கரேஜ் ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அதனால் வந்து லாஸ் ஆகிட்டு சைக்காலஜிக்கலாக மைண்ட் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காமல் ஒவ்வொரு ரூலையும் தெளிவாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேம் கான்செப்ட் தான் செல்லர்ஸ் ஏரியாவும் சரி, செல்லர்ஸ் ஏரியாவிலையும் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி செல்லர்ஸ் ஏரியாவும் மார்க் பண்ணி தெளிவாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பையர்ஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேண்டில்ஸும் கன்ஃபர்மேஷன் தெளிவாக எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.